இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஸ்ரீ நாராயணியத்திலே நாம் பார்க்க இருப்பது தசகம் 85, ஜராசந்தன் வதமும் சிசுபாலன் வதமும். ஈசனே, மகத நாட்டின் மன்னா ஜராசந்தன் 20,090 அரசர்கள் நெடுங்காலமாக சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அந்த அரசர்கள் பெரிதும் வருந்தி அநாத ரட்சகனான உன்னிடம் ஒருவனை தூதனாக அனுப்பினார்கள். மிகுதியாக சொல்வதால் என்ன பயன்? அந்த மகத மன்னனை அழிக்குமாறு சுருக்கமாக உன்னிடம் வேண்டினார்கள். நீ ஜராசந்தனை வெல்ல படையெடுத்து செல்ல நினைத்திருந்த சமயம் நாரதர் அங்கு வந்து தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்ய விரும்புகிறார் என்று விவரத்தை தெரிவித்தார். உடனே நீ ஒரே நேரத்தில் 2 முக்கிய வேலைகள் நிறைவேற்ற வேண்டியிருப்பதை எண்ணி குழம்பியிருந்த செல்வ உன் கலக்கத்தை போக்க உனது மந்திரியான உத்தவன் ராஜசூய யாகம் என்பது பகவர்களை வென்ற பிறகு செய்ய வேண்டியது ஆகையால் 2 காரியங்களும் ஒரே சேர நிறைவேறும் என்று உனக்கு ஊக்கமளித்தான். உடனே நீயும் உனது பரிவாரங்கள் யுதிஷ்டரின் தலைநகர் இந்திரபிரஸ்தம் சென்றாய். தர்மபுத்திரன் உன் கடாச்சாரத்தில் பெரிய உற்சாகத்தோடு இருந்த தனது தம்பியர்களை கொண்டு நில உலகை வென்று ஊமையில்லாத செல்வத்தை பெற்றார். அவன் அதை ராஜதானியான இந்திரபிரஸ்தத்துக்கு மனைவியாரோடு வந்தான். பிறகு பக்தர்களுக்கு அடிமையான உன்னை பீமனோடு மாற்றினோடு ஜராசந்தனும் அனுப்பினான். என்னை ஆச்சரியம் தேவனே. பிறகு நீங்கள் மூவரும் அந்தன வேஷத்தோடு மகத தேசத்தில் ராஜதான கிரிவிரஜம் என்ற நகரத்தை அடைந்தது. பின் அந்த ஜராசந்தன் துவந்த யுத்தத்தை ஆசைத்தாய். புண்ணிய காரியங்களையே செய்யாத ஜராசந்தன் பீமனோடு போர் செய்யும்படி செய்து அர்ஜுனோடு நீ அந்த போரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய். ஓயாமல் யுத்தம் செய்து வந்த ஜராசந்தனை கொல்ல நீ ஒரு மரத்தின் கொம்பை எடுத்து 2ஆக பிளந்து பீமனுக்கு ஒரு குறிப்பு காட்டினாய். அதை உணர்ந்த பீமன் ஜராசந்தனின் கால்களை பிரித்து இழுத்து கிழித்து 2ஆக பிளந்து கொன்றாய். பிறகு சிறைப்பட்டிருந்த அரசனை மகிழ்ச்சியோடு விடுவித்தாய். அவர்களுக்கு சிறந்த பக்தியும் கொடுத்தாய். அந்த அரசன் ஒரு பட்டற்ற நிலையில் தவறாத அறத்தோடு ஆளும்படி அறிவுறுத்தி வந்தாய். உலகின் தலைவனை பிறகு தர்மபுத்திரன் மகிழ்ச்சியோடு தனது அரச நண்பர்களும் தன்னிடம் அன்பு கொண்டவர்கள் நிறைந்த சபையில் ராஜசூய வேள்வியை செய்தான். அப்பொழுது நீ அந்த நிலையில் கால்களை அழும்புதல் போதிய முறைய சேவைகளை செய்தாய். தர்மபுத்திரன் பெரும் பேரை என்னவென்று சொல்றேன். வேள்வியில் மிக முக்கிய அம்சமான லவண கர்மாவில் ஒரு உத்தம புருஷனுக்கு முதல் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது முறை என்று கூறிய சகாதேவன் அந்த வழிபாட்டை உனக்கே முதல் செய்ய வேண்டும் என்று கூறினான். அதன்படி சபையில் தர்மபுத்திரன் உயிர்கள் அனைத்திற்கும் உயிரான உனக்கே மிகுந்த மகிழ்ச்சியோடு வழிபாட்டினை செய்தார். அப்பொழுது தேவர்களோடும் மனிதர்களோடும் சேர்ந்து அனைத்து உலகம் நிறைவு பெற்றது. உடனே சிசுபாலம் சினம் கொண்டு முதன்மை பூஜைக்கு தகுதியான ரிஷிகளும் அரசர்களும் ஏராளமானவர்கள் இருக்கும்போது இந்த சபையில் இடைகளில் மிகு இழிந்த இந்த சிறுவனை எந்த முட்டால் வழிபடுவான் என்று இருந்து ஆயத்தை எடுத்துக் கொண்டு கிளம்பினான். அப்பொழுது பாண்டவர்கள் அவனை எதிர்த்தார்கள். நீ அவனிடம் போரிட்டு கிளம்பியதை கருத்து நிறுத்தி அசுரலை அழுத்து பழகி சுதர்சன சக்கரத்தால் அவனை எதிர்த்து சிசுபாலனை தலையை துண்டித்தார். அந்த சிசுபாலன் 3 பிறவிகளும் பகையோடு இருந்தாலும் இடைவிடாத உன்னை சிந்தித்து வந்தான். யோகிகளுக்கு கிடைத்திருக்கிற மோட்சத்தை பெற்றான். பிறகு நீ மிகச்சிறந்த ராஜசூய வேள்வியை முடித்து வைத்தாய். அப்பொழுது அங்கிருந்த மக்கள் தர்மபுத்திரன் வெல்க கிருஷ்ணன் என்று கூறிக்கொண்டு சென்றார்கள். கொடியவனான அந்த துரியோதனன் பகைவரின் செல்வச் சிரிப்பை கொண்டு பொறாவில் மனம் புழுங்கினான். மயனயத்த சபா மண்டபத்தை அடைந்து அதன் பளிங்கு தரையை பார்த்து நிலத்தை நீர் நேர்ந்த தரை என்று நீர் நேர்ந்த இடத்தை வெறும் தரையாக எண்ணி மயங்கி தடுமாறினான். ஜனார்த்தனை குருவாயூரின் தலைவனை. அப்பொழுது திரௌபதியும் பீமனும் துரியோதன் தர்மர்கள் கண்டு சிரித்தார்கள். நீ அவர்கள் சிரிப்பின் ஒளியை உன் கடைக்கான் பார்வையால் நீ அதிகரித்தாய். அதன் மூலம் அப்பொழுது நில உலகின் சுமையை ஒடுக்கிய விதை வைத்து விட்டாய். அத்தகைய நீ பிணியிருந்து காத்துவர வேண்டும் என்று நாராயண பட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டுகிறார். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிரிய பக்தனான நானும் எழுந்து நடக்க வேண்டும் என்று உதவியை அவன் பாதாவை என்ற நிலையில் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். தசகம் 86, சால்வன் முதலியவர் வதமும் பாரத போரும். ருக்மணியின் திருமணத்தில் யாதவ படையோடு போரிட்டு தோற்றம். சால்வன் சிறுபெருமானை வழிபட்டு சபூரம் என்ற ஆகாய விமானத்தை பெற்றார். நீ ராஜசூய யாகத்தில் குருதேசத்திற்கு இருந்தபோது அந்த மாயாவியான சால்வன் நகரமான துவாரையை தாக்கி சேதப்படுத்தினான். அப்பொழுது பிருத்திவின் அனைத்து யாதவ படைகளும் அவனை தடுத்தான். மேலும் அவருடைய அமைச்சன் வெகு தீர்க்கமான தீர்மான என்பவனை கொன்றான்.
அந்த போர் 27 நாட்கள் நடந்தது. இதை கேள்விப்பட்டு பலராமன் விரைந்து வந்தாய். அதற்குள் சால்வன் படையில் ஓரளவு முறியடிக்கப்பட்டிருந்தது. சௌபத்தின் அதிபதியான சால்வனை தரிசனம் சால்வன் தன் ததாயத்தை அவன் சார்பில் என்ற வில்லை கைந்து நிறுவும்படி செய்தான். அவன் முன்னரே ஒரு தந்தையைப் போல ஒரு மாயவற்றினை தொட்டுவிட்டு அவரை கொலையும் செய்து விட்டான். அதை சில நொடிகள் உண்மை என்றே நம்பிவிட்டதாக சிலர் கூறினார்கள். ஆனால் உனக்கு அந்த அவலங்களை ஏற்பட்ட வியாசரம் ஒப்புக்கொள்ளவில்லை. நீ சாலுடைய சௌபம் என்ற விமானத்தில் உன் கதாயத்தை தூள் தூளாகி கடலில் எறிந்தாய். சால்வனுடைய தலையை சக்கராயத்தார் அறுத்தாய். அப்பொழுது உன்னை சால்வனின் நண்பன் தந்தவக்கரன் விரைவாக எதிர்த்து வந்தவன் மீது தன் கதாயத்தை எறிந்தார். உடனே நீ கௌமுதை என்ற உன் கதாயத்தார் அவனை கொன்றாய். அவனும் சிசுபானை போல புண்ணியத்திற்கு இருபுறமான உன்னிடம் இரண்டர கலந்த முற்பிறவில் உன்னிடத்திலேயே உள்ளத்தை செலுத்தி அனைவருக்கும் மோட்சம் அளிப்பதிலே இந்த அவதாரம் எடுத்துகிறாய் அல்லவா? துவாரைக்கு சென்ற பின் அவர்களின் சுவையில் சூதாட்டம் நடந்தது. அந்த சூதாட்டு தன்னை பணயமாக இழந்த செய்தி அறிந்து திரௌபதி உடைய சரணம் அடைந்து கதறினாள். நீ பின் அருளோடு அவளுக்கு அவளுக்கு சேலையை முடிவில்லாமல் வளர் செய்தாய். மற்றொரு வனவாச சமயத்தில் உணவு வேலைகளை முடித்து அனைவரும் உணவு உண்டு சிவமான அம்சமான துர்வாச முறை வகையை கண்டு அவரால் தனக்கு துன்பம் நேர்ந்தாகிய திரௌபதி உன்னை தியானித்தார். உடனே அங்கு எழுந்தள்ளி அச்சய பாதகத்தோடு சிறு துண்டு கீரியை உண்டு துர்வாச முனிவரை உண்ணாமலே உன் திருப்தியை அடைய செய்தாய். எல்லாரோருக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே போருக்கு வேண்டிய அவசியம் முயற்சியும் அதற்குரிய மதராலோசனையும் நடைபெற்றன. அப்பொழுது அர்ஜுன் வேண்டுகோளுக்கு பாண்டவர்களுக்கு